ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புதிய பண்ணையை பற்றி பார்க்க போகிறோம். 7500 ஸ்கொயர் ஃபீட் கட்டுவதற்கு வெறும் 5 லட்சம் மட்டும்தான் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பண்ணையை விசிட் பண்ணி என்னென்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு, அது உண்மையிலேயே 5 லட்சம் தானா, அதை பற்றி ப்ராப்பராக செக் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 15,000 கோழி வளர்த்துட்டு இருக்காங்க. 3 செட்டு, ஒவ்வொரு செட்லேயும் 5,000 கோழி வளர்த்துட்டு இருக்காங்க. அது போக இதில் இருந்தால் ப்ராஃபிட் நல்லா வருதுன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு 7,500 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னாக்கும் 5 லட்சத்தில் 7,500 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்காங்க. வாங்க அந்த பண்ணையை விசிட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு 3 செட்டு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி அதில் 6 இருக்குது. 25,000 கோழி பண்ணையில் இருக்குது. ஒவ்வொரு பண்ணையில் 5,000 கோழி இருக்குது. மொத்தம் 3 செட்டு, 15,000 கோழி இந்த பண்ணையில் இருக்குது. அது போக ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன வேலைலாம் முடிஞ்சிருக்காங்க, வெறும் 5 லட்சத்தில் முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. வாங்க தெளிவாக பார்க்கலாம். இதுதான் அந்த புதிய பண்ணை. 7500 ஸ்கொயர் ஃபீட்டு பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு பண்ணையை எழுப்பி நிப்பாட்டிருக்காங்க. சைடில் கடப்பா பதிச்சு நிப்பாட்டுங்க. இதுதான் ஒரு 5 லாக் ஆகிருக்குது. சைடு ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கும் 10 அடி கல்லை 3 அடி ஃப்ளோர் கீழே போயிருக்குது. மீதி 7 அடி ஹைட்டில் இருக்குது. ஸோ சைடு ஹைட் 7 அடி. இது ஹுட் ஹைட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கும் 18 அடி நீளமுள்ள கல். அப்போ 3 அடி கீழே போயிருக்குது. மீது 15 அடி ஹைட் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு 15 அடி ஹைட்டு வச்சிங்களாங்க. சென்டர் ஹைட்டு சன்லைட் ப்ராப்பராக கோழி மேலே அந்த ஹீட் வராமல் தடுக்கும். அதேமாதிரி சைடில் பார்த்தீங்கன்னாலும் 2 அடி இழுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 அடி இருக்கும்போது வெளியிருந்து மலை சாரல் படாத அளவுக்கு அருமையாக போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு 5 லட்சம் ஆயிருக்குது. இது போக நீ சைடு மெஸ் அடிக்கணும், வயரிங் இருக்குது, லைட்டிங் இருக்குது, ஃபீடர் ட்ரிங்கர் வாங்கணும். இந்த மாதிரி ஃபுல் வேலை, எல்லா வேலையும் பெண்டிங் இருக்குது. இந்த பண்ணையை ஜஸ்ட்டு எடுத்து நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த 5 லாக் ஆகிருக்குது. இந்த பண்ணையுடைய அடுத்த அப்டேட்டில் இந்த பண்ணை டோட்டல் வேலையை முடித்து எவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, இதற்கான தெளிவான வீடியோ அடுத்த பதிவில் போடுறேன்.